கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, என்ன செய்ய முடியாது உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய முடியல, அது எல்லாமே கை வந்த கலையாக மாறிடும். சப்பாத்திலாம் நான்லாம் செஞ்சால் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டே மாவு பிசைஞ்சு வைக்கணுமோ நான்லாம் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் கொண்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த குட்டி சங்கரா, காணாங்கத்தை மீன், நண்டு, இறால் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் மீன் வாங்கிக்கிட்டோம். 3 தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பேசி இன்னொரு மீன் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 மீனாக வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில். நான் வேறு முளைக்க வச்ச மல்லி முளையவே இல்லை. 3 நாள் 4 நாள் ஆச்சு. என்னடான்னு தோண்டி பார்ப்போன்னு தோண்டி பார்த்துட்டேன் நான். மண்ணோடு இருக்கும்போது நல்லா சரியாக தெரியல. சரி தண்ணியில் கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கழுவி பார்த்தேன். லைட்டாக வெள்ளையாக வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ முளைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மறுநாள் போய் பார்த்தேன். முளைச்சிருந்துச்சி. ஆனால் 2 முளைச்சிருக்கு. எது மல்லின்னு தெரியல. மல்லியாக புல்